ட்ரெடிஷ்னல் ஆட் வர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ட்ரெடிஷ்னல் ஆடுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் ஆட் ஆக்சுவலா நம்ம எங்கெல்லாம் ரன் பண்ணுவோம்னா, டிவி, ரேடியோ, பிரிண்ட் ஆட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா, Facebook, Instagram, LinkedIn, YouTube, Google இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஹார்ட் டு மெஷர் ROI. ROIனா என்னன்னா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அப்படி மெஷர் பண்ணாலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஆட் வந்து டிவியில் பப்ளிஷ் ஆகுது, இல்லைனா போஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்கன்னா, அது யாருக்கு கொடுத்தாங்கங்கிறத நம்ம ட்ராக் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடை பார்த்து தான் நம்ம கஸ்டமர் வந்திருக்காங்கிறத பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண முடியாது. பட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ரியல் டைம் ட்ராக்கிங். அதாவது நம்ம ஒரு ஆட் ரன் பண்ணுறோன்னா, அந்த ஆடுக்கு எவ்வளோ லீடு வந்திருக்குன்னு நம்ம இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும்.